To get from point A to point B, you must avoid walking through a pond. You must walk 34 meters south and 41 meters east to the nearest meter. How many meters would be saved if it were possible to make a way through the pond? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகணுன்னா வழியில் வந்து ஒரு பாண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு குளம் இருக்கான். ஸோ இப்போ நான் இங்கே பாயிண்ட் ஏ எடுத்துக்கிறேன். ஸோ பாயிண்ட் பிக்கு போகணுன்னா நடுவில் வந்து ஒரு குளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழியாக போக முடியாது. அந்த வழியாக போகாமல் வேறு ஒரு வழியில் போகணுன்னா நமக்கு வந்து இங்கே டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூ மஸ்ட் வாக் 34 மீட்டர் சவுத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுத்துனா கீழே உங்களுக்கு தெரியும். ஸோ நார்த்துனா நமக்கு மேலே அப்வர்ட் டைரக்ஷன், சவுத்துனா டவுன்வர்ட் டைரக்ஷன் வரும். ஸோ டவுன்வர்டில் நம்ம இப்படி வரும். எவ்வளோ வரும் பார்த்திங்கன்னா 34 மீட்டரில் டிஸ்டன்ஸில் நம்ம வரும். அதுக்கப்புறமா அண்ட் 41 மீட்டர் ஈஸ்ட்னா ரைட் சைடு நான் சொல்லியிருக்கேன். ரைட் சைட்னா ரைட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம சாப்பிடுவோம். நிழிச்சிட்டு சாப்பிடுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம 41 மீட்டர் போட்டுக்கலாம். ஸோ ஈஸ்ட் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு பாயிண்ட் பி இருக்கும். ஓகே, ஸோ இந்த வழியில் தான் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு இருக்குது. ஸோ அந்த பாண்டு வழியாக நம்ம போக முடியாதுன்றதுனால தான் இப்படி சுற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் ஸோ இந்த பாண்டு வழியாக ஒரு வே வந்து நம்ம அமைச்சோன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நம்ம செகண்ட்ஸும் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்தாங்கன்னா நமக்கு இங்கே ரைட் ஆங்கிள் தான் இருக்கும். ஸோ ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது நம்ம ஹைப்போட்டெனியூஸ்னு சொல்லுவோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 2 சைடு தெரியும்னா இன்னொரு சைடை நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இன்கேஸ் நம்ம வந்து இந்த பாண்ட் வழியாக ஒரு பாதை அமைச்சோன்னா அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிட முடியும். இப்படி சுற்றிக்கிட்டு வந்தால் முதல்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதுன்னு கண்டுபிடிக்கணும்னா இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து இப்படி சவுத் வந்து அப்புறம் ஈஸ்ட் வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 34 + 41 பார்த்திங்கன்னா 75 மீட்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் சேவ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணலாம்? இதை பார்ட் 1 போட்டுக்கலாம், இதை பார்ட் 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஈஸியாக நம்மளால் போட முடியும். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா நம்ம பாண்ட் வழியாக ஒரு பாதையை அமைச்சோன்னா அது வழியாக போகிறது தான் பார்ட் 1. ஸோ இந்த டிஸ்டன்ஸை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பை பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத நம்ம ஹைப்போட்டெனியூஸ்னு சொல்லுவோம். ஸோ ஹைப்போட்டெனியூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி இருக்குது. அப்போ ஏபி ஸ்கொயர் = இப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நம்ம ஓன் கொடுத்துக்கலாம். அப்போ ஏஓ ஸ்கொயர் + ஓபி ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். ஏஓ ஸ்கொயர் + ஓபி ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ஏபி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த ஏபி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். ஏஓ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 34 இருக்குது, அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் ஓபி பார்த்திங்கன்னா நமக்கு 41 இருக்குது, 41 தி ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிடும். இப்போ 34 நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ 34 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 4 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 16 கிடைக்கும். இந்த 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். இப்போ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 4s are 12, 12 2s are 24. இப்போ இந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். இப்போ இதுதான் வந்து 34 ஸ்கொயர். ஸோ 1156 இங்கே எழுதிக்கலாம். இப்போ 41 வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 1 ஸ்கொயர்னா 1 2 டிஜிட்டில் எழுதணும். அதனால் நான் 01 போட்டுக்கிறேன். 4 ஸ்கொயர் பண்ணால் 16 கிடைக்கும். இப்போ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 1s are 4, 4 2s are 8 கிடைக்கும். இதையும் 2 டிஜிட்டில் எழுதிக்கலாம். இப்போ 08 நமக்கு கிடைக்கும். இந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறத அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். இந்த 1 மட்டும் தனியாக இருக்கும், அதை இங்கே போட்டுக்கலாம். இது ஈஸி மெத்தட். இதை யூஸ் பண்ணியும் போடலாம், நீங்கள் நார்மல் மல்டிபிகேஷன் பண்ணியும் போடலாம். அப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னா 1681 கிடைக்குது. ஸோ இது கூட 1156 ஆட் பண்ண போகிறோம். இப்போ 7 13 பேலன்ஸ் 1 7 8 2. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 2837 அப்படின்னு கிடைக்குது. இது ஏபி ஸ்கொயர். நமக்கு என்ன வேணும்? ஏபி தான் வேணும். அப்போ இந்த ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக நமக்கு கிடச்சிடும். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். 2837 லாஸ்ட்லேருந்து 2 நம்பருக்காக நம்ம பார் போட்டுட்டு வருவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. 28 வந்து எந்த ஸ்கொயர் நம்பர்லாம் நம்ம போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 5s are 25. 25 வந்து இதை விட சின்னதாக இருக்குது. 6 6 விட 36 இதை விட பெருசாக போயிடும். இப்போ 5 5s are 25 தான் நம்ம போட முடியும். ஸோ இதுலேருந்து இதை நம்ம சப் பண்ணால் நமக்கு 3 கிடைக்கும். இப்போ நம்ம இறக்கும் போது 2 நம்பரையும் அட் டைம் நம்ம இறக்கணும், ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே மேலே இருக்க நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கணும். ஸோ 10 பக்கத்தில் எந்த நம்பர் போட்டோன்னா
இதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை இதை விட கம்மியாக வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் 1 போட்டேன்னா இன்ட்டு 1 தான் போடுவேன். அப்போ 101 தான் கிடைக்கும். இங்கே 337 இருக்குது. அப்போனா இங்கே 3 போடுறேன்னா இங்கேயும் 3 போட்டு பார்க்குறேன். இப்போ பாருங்கள் 3 3s are 9 0 3. இங்கே 337 இருக்குது. இதுதான் கரெக்டாக கம்மியாக இருக்கும். இது என்னென்னா நான் நெக்ஸ்ட்டு 4 போட்டு பார்க்குறேன். இப்போ பாருங்கள் 4 4s are 16. அப்போ பேலன்ஸ் 1 4 அதிகமாகிடுச்சு இல்லையா நமக்கு. இது இந்த 337 விட இது அதிகம். அப்போ நம்ம இதுதான் போட முடியும். அப்போ இங்கேயும் 3 போட்டுக்கோங்க, இங்கேயும் 3 போட்டுக்கோங்க. 309 வந்திருக்கு. அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்போது 309. இப்போ இதை சப் பண்ணிக்கலாம். 7ல் 9 போகாது. ஸோ இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 2 ஆகும், இது 17 ஆகும். ஸோ 17ல் 9 போச்சுன்னா நமக்கு 8 கிடைக்கும். இந்த 2 அப்படி வரும், 28 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இறக்கிறதுக்கு நம்பர் இல்லை இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே டாட் வச்சுட்டு 2 0வை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, நார்மல் டிவிஷனில் 1 0 போடுவோம், இங்கே 2 0 போடணும். இப்போ இங்கே மேலே இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 2s are 6, 5 2s are 10. ஸோ இந்த 106 பக்கத்தில் எந்த நம்பர் போட முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் இங்கே 2 போட்டேன்னா இங்கேயும் 2 போடுறேன். இப்போ 4 12 பேலன்ஸ் 1 2. இங்கே பார்த்தீங்கன்னா 2124. அப்போ இதை விட இது சின்னதாக இருக்குது. அப்போ நான் 3 போட்டு பார்க்க போகிறேன். இங்கேயும் 3 போட்டால் இங்கேயும் 3 வரும். அப்படி பார்த்தீங்கன்னா 9 18 பேலன்ஸ் 1 3. இப்போ அதிகமாகிடுச்சு. அப்போ இதுதான் என்னால் போட முடியும். அப்போ என்ன பண்ணலாம், இங்கேயும் 2 இங்கேயும் 2 என்ன வந்திருக்கு 2 1 2 4. அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ சப் பண்ணலாம். சப் பண்ணும் போது இங்கேருந்து தான் பாரோ வாங்கணும். அப்போ இது 7 ஆகும், இது 10, அப்புறம் 9 ஆகும், அப்புறம் இது 10 ஆகும். ஸோ 10ல் 4 போச்சுன்னா 6, 9ல் 2 போச்சுன்னா 7, 7ல் 1 போச்சுன்னா 6. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், திரும்பியும் நமக்கு இறக்கிறதுக்கு நம்பர் இல்லை அப்படின்றதுனால முன்னாடியே டாட் வச்சதுனால ஒரு 2 0 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். 2 2s are 4, 3 2s are 6, 5 2s are 10. ஸோ இந்த நம்பர் பக்கத்தில் எந்த நம்பர் போட முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். 1064 பக்கத்தில் நான் வந்து ஒரு 5 போடுறேன். இங்கேயும் 5 போட்டு பார்க்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 5 5s are 25 பேலன்ஸ் 2, 4 5s are 20 22 பேலன்ஸ் 2, 6 5s are 30 30 + 2 32 பேலன்ஸ் 3. இங்கே 0 இருக்கிறனால இங்கே 3 வந்துடும், இங்கே 5 அப்படி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 67,000 இருக்குது, இது 53,000 தான் வந்திருக்கு. அப்போ நான் நெக்ஸ்ட் நம்பர் போட்டு பார்க்குறேன். இங்கே 6 போட்டால் இங்கேயும் 6 6 6 are 36 பேலன்ஸ் 3, 24 27 பேலன்ஸ் 2, 36 38 பேலன்ஸ் 3 6. இப்போ 63,000 வருது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 7 போட்டால் ரொம்ப பெருசாக போயிடும். அப்போ 6 டைம்ஸ் தான் நம்ம போட முடியும். ஏன்னா இங்கே 67 தான் இருக்குது இல்லையா. அப்போ நெக்ஸ்ட்டு போட்டோன்னா ரொம்ப பெருசாக போயிடும். அப்போ 6 டைம்ஸ் தான் போட முடியும். அப்போ இங்கேயும் 6 இங்கேயும் 6 போட்டுக்கலாம். 63,876 கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் கண்டுபிடிச்சிட்டாவே போதும். அப்போ நமக்கு ஏபி எவ்வளோ கிடைக்குதுன்னா 53.26 மீட்டர் அப்படின்ட்டு கிடைக்குது. இப்போ நம்ம ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா பாத் 2 கண்டுபிடிக்க போகிறோம். இதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ பாத் 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு சவுத் டைரக்ஷனில் வந்தோம், அப்புறம் ஈஸ்ட் டைரக்ஷனில் போனோம். அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். சவுத் ப்ளஸ் ஈஸ்ட். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 34 கொடுத்துருக்காங்க, இங்கே 41 கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 34ஐயும் 41ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 75 கிடைக்கும். இப்போ 75 மீட்டர் அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சேவ்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 75லேருந்து இங்கே வந்திருக்கு பாருங்கள், இந்த பாண்டு வழியாக பாதாமிச்ச வர டிஸ்டன்ஸ் இதை வந்து சப் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் சேவ் பண்ணலான்றது கிடச்சிரும். இப்போ 75 மைனஸ் 53.26 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம சப் பண்ணிக்கலாம். இப்போ ஹோல் நம்பர் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் வச்சு நம்ம 0 சேர்த்துக்கணும்னு சொன்னால் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கிறனால நான் 2 0 சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 53.26. இப்போ நம்ம சப் பண்ணிக்கலாம். சப் பண்ணும்போது இங்கேருந்து தான் பாரோ பண்ணோம். அப்போ இங்கே வந்து 4 ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 10, அப்புறம் 9 ஆகும், இங்கே 10 ஆகும். ஸோ 10ல் 6 போச்சுன்னா நமக்கு 4 வரும், 9ல் 2 போச்சுன்னா 7 வரும், டாட் வச்சுக்கலாம். 4ல் 3 போனால் 1 வரும், 7ல் 5 போச்சுன்னா 2 வரும். அப்போ நமக்கு எவ்வளோ வருதுன்னா 21.74 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. இதுதான் required saved distance. Therefore, required saved distance is 21.7 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம்.